நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டை தான் செய்ய போகிறோம். இதோட பேர் என்னன்றதை மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் ஊர்லேயும் இதுக்கு வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு தேவையான அளவுக்கு தண்ணியை நல்லா காய வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா பருப்பை கொட்டி நல்லா பருப்பு மீடியமான பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறம் அதை வடித்து எடுத்து வச்சுட்டு தேங்காவை ஒரு 3 தேங்காய் வரைக்கும் உடச்சி துருவி எடுத்துக்கலாம். அதை நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு தேங்காவோட ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். 1 கிலோ மைதா மாவு, அதுக்கப்புறமா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா ஒரு மீடியமான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு உரல்ல பருப்பை போட்டு ஆட்டி அதுக்கப்புறம் வெல்லம் தேங்காய் இதையெல்லாம் போட்டு நல்லா ஆட்டி எடுத்ததுக்கு அப்புறமா சுக்கு சோம்பு ஏலக்காய் இது மூணுத்தையும் நல்லா வறுத்து கொஞ்சமா சர்க்கரையை போட்டு நல்லா ஃபைன் பவுடரா போட்டு அதையும் நம்ம ஆட்டி வச்சிருக்கக்கூடிய பருப்புல இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து அதை நல்லா உருண்டை பிடிச்சி மாவுல வச்சு தட்டி தோசைக்கல்லு மேல போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா உப்பட்டு ரெடிங்க. எங்க சைடு இதை